திருச்சிற்றம்பலம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோவாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோரெம்பாவாய் ஏழை பங்காளனையே பாடலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். உறக்கத்தில் இருப்பவரை எழுப்பும் வகையில் பாடப்படுவது துயிலெடை பாடல் என்று சொல்வர். திருவெம்பாவையில் மாணிக்கவாசகர் முதல் 8 பாடல்களை துயிலெடை பாடல்களாக பாடியுள்ளார். பண்டை நாட்களில் அம்பா ஆடல் என்ற பாவை நோன்பில் கன்னியர்கள் அதிகாலையில் எழுந்து தோழியர் எல்லோருமாக நதிக்கரையில் நீராடி தாங்கள் வாழும் உலகில் மழை பொழிந்து வளம் பெருகவும் தங்களுக்கு நல்ல கணவர் வாய்க்கவும் பாடல்களை பாடி ஆடி அம்பிகையை வேண்டி விரதம் இருப்பர். மாணிக்கவாசகர் திருவண்ணாமலையில் தங்கியிருந்த பொழுது அங்குள்ள கன்னியர்கள் இவ்வாறு விரதம் மேற்கொண்டு தோழியர்களுடன் சேர்ந்து வைகறை பொழுதில் செல்வதை பார்த்தார். அந்த பாவைப்பாடல் போன்றே அந்த தேனார் அமுதனை சிவலோகநாதனை கன்னியர்கள் புகழ்ந்து துதிப்பதாய் திருவெம்பாவை பாடலை நமக்கு அருளி செய்துள்ளார். இன்றைய 8வது பாடலுடன் துயிலெழுப்பும் வகையிலான பாடல் நிறைவு பெறுகிறது. இன்று மற்றொரு வீட்டு பெண்ணை எழுப்பச் செல்கின்றனர். பொழுது விடிந்ததற்கான எல்லா ஒலிகளையும் அவள் கேட்கவில்லையா என்று ஒவ்வொன்றாய் அவளுக்கு எடுத்துச் சொல்கின்றனர். விடியலை நமக்கு தங்களது அழகிய மொழிகளால் உணர்த்துபவை பறவைகள்தாம். கோழிகள் கூவி சப்தமிடத் தொடங்கிவிட்டன. குருகு என்ற நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய பறவைகளும் சப்தமிடுகின்றன. இறைவனின் கோவில்களில் எல்லாம் 7 ஸ்வரங்கள் சேர மங்கள இசையை வாசிக்கின்றனர், வெண்சங்கை ஒலிக்கின்றனர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒப்பில்லாத பேரொளி உடையவனும் ஒப்பற்ற காருண்யம் உள்ளவனுமான அந்த சிவனின் அருமைகளையும் பெருமைகளையும் நாங்கள் உன் வீட்டு வாசலிலேயே அருகிலேயே நின்று பாடுகிறோம். அது கூடவா உன் காதில் விழவில்லை? எப்படிப்பட்ட எந்த விதத்திலான தூக்கம் இது? நாங்கள் சொல்வதற்கும் நீ எந்த மறுமொழியும் பேசாது இருக்கிறாயே, நன்றாக வாழ்வாய் என்று வெளியே உள்ள தோழியர் உள்ளே உறங்குபவளிடம் கோபிக்கின்றனர். நமக்கு ரொம்ப விருப்பமானவர்கள், அன்புக்குரியவர்கள் மீது நாம் கோபப்பட்டாலும் அவர்களை கோபத்தில் கூட சபிக்க மாட்டோம். நன்னா இருப்பனி, வேற என்ன சொல்லுறது என நொந்து கொள்வோம். அப்படி ஒரு வார்த்தை பிரயோகத்தில்தான் இந்த தோழியரும் உள்ளே உறங்குபவளை பார்த்து நீ நன்றாக வாழ்வாய் என்று கோபிக்கின்றனர். மேலும் அவளிடம் கருணை கடலாக விளங்கும் அந்த சிவனின் மீது நீ கொண்ட அன்பு இதுதானா? உன்னுடைய இந்த உறக்கமும் அவனிடம் நீ பக்தி செலுத்தும் ஒரு வழியா? பிரளய காலம் எனப்படும் ஊழிக்காலத்தில் அந்த பரம்பொருள் ஒருவனே இருப்பான். அனைத்து உயிர்களும் அவனிடத்தே சென்று ஒடுங்கிவிடும். அவன் ஒருவனே பூரணனாய் முதல்வனாய் இருப்பான். அப்படிப்பட்ட உருவோ வடிவோ இல்லாத பரம்பொருள் நமக்காக எப்படி வந்தான்? அந்த பரம்பொருளை நாம் எளிதில் உணர்வதற்கு ஏற்றவனாய் நமக்காக இறங்கி ஆணாய் பெண்ணாய் மாதுருபாகனாய் காட்சி தந்து அருள்கிறான். அவனை புகழ்ந்து பாடுவாய் என்று தோழியர் சொல்கின்றனர்.
ஏழை பங்காளனே பாடேலோர் எம்பாவாய் என்று முடியும் இந்த பாடலில் ஏழை பங்காளன் என்பதை எளியவர்க்கு அருளுபவன் என்று சாதாரணமாக பொருள் கொள்ளலாம். ஆனால் ஏழை என்ற சொல் ஏந்திழை பெண் என்பதை குறிக்கும். உமையொரு பாகனாய் கோலம் கொண்டவனை பாடுவாய் என்பதே சிறந்த பொருளாக இருக்கும். ஒரு முறை கைலாயத்தில் பிருங்கி முனிவர் சிவனை மட்டும் வலம் வந்து வணங்கிவிட்டு சக்தியை வலம் வராமல் செல்கிறார். இதனை கண்டு அன்னை பார்வதி சிவனும் சக்தியும் ஒன்று, சிவசக்தி வழிபாடே சிறந்தது என்பதை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக திருவண்ணாமலைக்கு வந்து தவமியற்றுகிறாள். ஈசனும் அம்பிகையின் தவத்தினை ஏற்று கார்த்திகை மாதம் கார்த்திகை திருநாளன்று தனது இடது பாகத்தை உமையவளுக்கு அருளி ஆனந்த நடனமாடி அருள்கிறார். அப்படிப்பட்ட ஏழை பங்காளனை பாடி மகிழ்வோம். மேலும் நாளை பார்ப்போம்.